Hello students, next one illustration 20. Pandian does not keep his books under double entry system. From the following information prepare trading and profit and loss account and balance sheet as on 31/12/2018. Particulars 1/1/2018 opening balance, 31/12/2018 closing balance. Assets and liabilities details. Furniture asset, cash in hand asset, debtors asset, stock asset, bills receivable asset, bank loan liabilities, creditors liabilities. Then additional informations, cash sales 11,200, credit sales 88,800. So cash and credit ரெண்டு அமௌண்ட்மே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண வேணாம், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. நோ நீட் டு ப்ரிப்பேர் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். தென் கேஷ் பர்ச்சேசஸ் 4,250, கிரெடிட் பர்ச்சேசஸ் 35,750. ஸோ பர்ச்சேசஸ்க்கும் கேஷ் அண்ட் கிரெடிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. இந்த சம்ல டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேணாம், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் 3,000. கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் மீனிங் கேரேஜ் இன்வர்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைட். நெக்ஸ்ட் ஒன் கேரேஜ் ஆன் சேல்ஸ் 700. கேரேஜ் ஆன் சேல்ஸ் கேரேஜ் அவுட்வர்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட். தென் கமிஷன் ரிசீவ்ட், profit and loss account credit side. Interest on bank loan, profit and loss account debit side. Drawings liabilities. Additional capital, this is the new information. So liabilities side, drawings liability side, additional capital liability side. Salaries profit and loss account debit side. Office rent profit and loss account debit side. So இந்த other informationல நமக்கு கொடுத்திருக்கிற புது information என்னன்னு பாத்தீங்கன்னா additional capital. Then adjustment, write off depreciation of 5% on furniture. So depreciation 5% calculate பண்ண சொல்லிருக்காங்க. எந்த capital எந்த amountல நம்ம calculate பண்ணணும், closing balance 31/12/2018 closing balanceல நம்ம calculate பண்ணிக்கிறோம். Create a provision of 1% on debtors for doubtful debts. Last sumலே சொன்னேன் இல்லையா, provision for doubtful debts அவங்க அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படியே எடுத்துப்போம். percentage கொடுத்தாங்கன்னா எதுல calculate பண்ணணும், sundry debtors. sundry debtors நீ எந்த sundry debtors, closing balance debtorsல closingல இருக்கிற 60,000 into 1/100. ஸோ இந்த சம்ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா, போன சம்க்கு இந்த சம்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறதுல பர்ச்சேசஸ்க்கும் ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம், கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. பட் இதில் ஓப்பனிங் கேபிட்டல் பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்காதனால நம்ம ஆஸ் யூஸ்வல் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிக்கிறோம். தென் அடிஷனல் கேபிட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட் போடும்போது இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து டிப்ரிசியேஷனுக்கு 5% கொடுத்துருக்காங்க. தென் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸுக்கு டைரக்டா அமௌண்ட் கொடுக்காம பர்சன்டேஜ் கொடுத்தனால நம்ம அதை வந்து சன்ட்ரி டெப்டாஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகே, சொல்யூஷன். In the books of Pandian, statement of affairs as on 1st January 2018. Liability side, creditors 15,000, bank loan 25,000. Credit side, asset side, furniture 30,000, cash in hand 17,000, debtors 60,000, stock 11,000, bills receivable 35,100. Solution. In the books of Pandian, statement of affairs as on 1st January 2018. Liability side, creditors 15,000, bank loan 25,000. Then asset side, furniture 30,000, cash in hand 10,000, debtors 40,000, stock 28,000, bills receivable 12,000. Asset side total 1,20,000, liability side total 40,000.
So asset minus liabilities 1,20,000 minus 40, difference 80,000. Assets minus liabilities equal to capital. Capital account 80,000. Balancing figure opening capital. Next step, இதில் நம்ம டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லை, ஓப்பன் பண்ண போகிறது இல்லை. அதனால நெக்ஸ்ட் நம்ம டைரெக்டாக ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போயிடலாம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018. Particulars: opening stock 28,000. Then purchases, cash and credit ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கணும் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ்க்கு. ஸோ கேஷ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆட் பண்ணிட்டு அதுலேருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணிப்போம். சேல்ஸுக்கும் கேஷ் அண்ட் கிரெடிட் ஆட் பண்ணிட்டு அதுலேருந்து சேல்ஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணிக்கப்போம். ஸோ 2 பர்ச்சேசஸ், கேஷ் அண்ட் கிரெடிட் இன்னர் காலம் 4,250, 35,750. பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் கொடுக்கல நமக்கு, ஸோ டைரக்டா அமௌண்ட் வந்து அவுட்டர் காலம் 40,000 வெளியே போட்டோம். தென் கிரெடிட் சைட் பை சேல்ஸ் கேஷ் அண்ட் கிரெடிட் ரெண்டையும் ஆட் பண்ணி 1 lakh. நெக்ஸ்ட் ஒன் கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ், கேரேஜ் இன்வர்ட், ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் 3,000. க்ளோசிங் ஸ்டாக் 11,000. கிரெடிட் சைட் டோட்டல் 1,11,000. Debit side total 71,000. So difference 40,000. To gross profit carried on, balancing figure by gross profit brought down. By gross profit brought down 40,000. Then profit and loss account, commission received profit and loss account credit side, salaries debit side, carriage on sales profit and loss account debit side, interest on bank loan profit and loss account debit side, office rent profit and loss account debit side. Then 2 adjustments: depreciation on furniture value 30,000, 30,000 into 5/100. Then sundry debtors 60,000 into 1/100. Debit side to salaries 8,900, carriage on sales, carriage outward 700, office rent 2,400, interest on loan 2,500, to depreciation on furniture 30,000 into 500, 5/100. 1,500. Then provision for doubtful debts, sundry debtors amount 60,000 into 1/100, 600. Credit side by commission received gross profit 40,000, commission received 600. So credit side total 40,600. Debit side total 16,600. So difference 40,600 minus 16,600, 24,000. 24,000 to net profit carried on balancing figure. To net profit carried on balancing figure 24,000 by net profit brought on 24,000. Next step, prepare the balance sheet. In balance sheet liability side, capital add net profit, then நம்ம வந்து drawings தான் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. பட் இந்த சம்ல நமக்கு அடிஷனலா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க, additional capital 14,000. So procedure, capital add net profit, then add additional capital, then less drawings. Capital 80,000, net profit 24,000, 1,04,000, add additional capital 14,000, 1,18,000, less drawings 8,000. So answer final answer 1,10,000. Bank loan
closing balance 25,000, creditors closing balance 16,000. Then asset side, furniture depreciation value நம்ம calculate பண்ண போறோம். debtorsலயும் provision for doubtful debts இருக்கு. so அது போக மீதி இருக்கிறதெல்லாம் first எழுதிடலாம். cash in hand 17,000, stock 11,000, bills receivable 35,100. cash in hand 17,000, stock 11,000, bills receivable 35,100. furniture closing balance value 30,000 less depreciation 1,500. outer column 28,500. then debtors 60,000 less provision for doubtful debt 600. outer column 59,400. both side total 1,51,000. so இந்த sumல என்ன difference, provisionsக்கு வந்து percentage mention பண்ணியிருந்தாங்க, then additional capital introduce பண்ணியிருக்காங்க. total debtors account நம்ம prepare பண்ணல, total creditors account prepare பண்ணல. okay, இப்போ exercise sums பார்க்கலாம். exercise 20. Selvam does not keep his books under double entry system. From the following information, prepare trading and profit and loss account and balance sheet as on 31/12/2018. Particulars, assets and details, assets and liabilities detail 1/1/2018, 31/12/2018. Machinery, அதில் furniture கொடுத்திருந்தாங்க இல்லையா, இதில் machinery கொடுத்திருக்காங்க. asset, cash at bank asset, sundry debtors asset, stock asset, bills receivable asset, bank loan liabilities, sundry creditors liabilities. then additional information, cash sales and credit sales, cash purchases and credit purchases. then wages, trading account debit side, advertisement, profit and loss account debit side, drawings liabilities, then salaries, profit and loss account debit side, interest on bank loan, profit and loss account debit side, additional capital liabilities. adjustment, rate of depreciation 10% on machinery. machineryக்கு எந்த values எடுத்துக்கணும், closing balance valueல 10% calculate பண்றோம். then next one, adjustment number 2, create a reserve for 1% on debtors for doubtful debts. so sundry debtors amount, closing balance 1 lakh into 1/100. same procedure. work out the sum. thank you.